வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். செய்தி தொகுப்பு ஜெரால்ட். பிரான்ஸ் பூங்காவில் சடலமாக மீட்கப்பட்ட தமிழ் இளைஞர் மரணத்தில் மர்மம். போதைப்பொருள் கலர்ந்த குளிர்பானமா? பிரான்சில் உள்ள பூங்கா ஒன்றில் 28 வயதுடைய தமிழ் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளமான டிக்டாக்கில் கோக்கிகுமார் என்ற பெயரில் அறியப்பட்ட அழகேந்திர ராஜா சஜித் என்பவரே உயிரிழந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. எனினும் விசாரணைகளின் போது அவர் அருந்தியதாக கூறப்படும் குளிர்பானத்தில் போதைப்பொருள் கலக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் பிரான்ஸ் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது குறித்த உண்மை நிலை பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி பின்னரே உறுதிப்படுத்தப்படும் என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தின் உண்மையான காரணத்தை கண்டறிய பிரான்ஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இளம் வயதில் உயிரிழந்த சஜித்தின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவபெருமான் பிறந்த இடம் ஈழத்தில் இருக்கக்கூடிய திருகோணமலையில. சிவபெருமான் ஒன்றும் பிறக்கும் பொழுதே ஒரு கடவுளாக பிறக்கவில்லை. இன்றைக்கு சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு எமது தமிழ் இனத்திலே உள்ள பறையர் சாதியிலே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மரித்த ஒரு மாமனிதன். ஆதிப்பாட்டன் சிவனே பறையந்தாண்டா, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இதே திருகோணமலைக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு, கைலாயம். கைலாயம் என்பதன் பொருள் மலையை சுத்தி கடல் இருந்தா அதன் பெயர் கைலாயம். இதே திருகோணமலையில 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது கூட தெரியாத அளவு பழமை வாழ்ந்த ஒரு சிவன் கோயில் இப்ப வரைக்கும் போய் பாருங்க. அது எப்படி கொக்கி உன்னால ஆதாரபூர்வமாக விளக்க முடியும் என்று கேட்டா, சரி, சிவபெருமான் போர்த்தியிருந்த ஆடை என்ன? புலித்தோலை போர்த்தியிருந்தார். புலி எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும்? டிராபிக்கல் கிளைமேட்ஸ் உள்ள பிரதேசங்களை மட்டும்தான் வாழும். அடுத்து சிவபெருமான் பயன்படுத்திய வாகனம் என்ன? நந்தி, காளமாடு. காளமாடு எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும்? இமயமலையில வாழுமா? இல்ல, ஒன்று தமிழ்நாடு சொன்னா ஈழம். அடுத்து சிவபெருமான் ஒரு சித்தர். அவர் எந்த மரத்துக்கள் இருந்து தியானம் செய்வார்? கல்லால மரம். இந்த கல்லால மரம் எங்க வளரும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்பெஷலி குன்றுகளுக்கு மேல, மலைகளுக்கு மேல மட்டும்தான் வளரும். குறிப்பா ட்ரிங்கோல போய் பாருங்க, எக்கச்சக்கமான கல்லால மரம் மலைகளுக்கு மேல இருக்கு. அடுத்து சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன? திரிசூலம். இந்த திரிசூலத்துக்கும் ஆங்கிலத்துல த்ரீ என்ற வார்த்தைக்கும் மூணு சந்திரனுக்கும் சம்பந்தம் ஒன்று. இந்த திரிசூலம் என்ற ஆயுதம் இதை நாங்கள் ட்ரேடன் சொல்லுவோம். இந்த ட்ரேடன் குறிப்பாக வெள்ளக்கார கடவுள்களாகிய பொசைடன், சைத்தன், கிழக்கு கடவுள்கிட்ட அதிக அளவு காணப்படும். எங்களை பார்த்து அவையில் ஈகடிச்சாங்க காப்பி பண்ணாங்க. சரி, இப்ப இந்த திரிசூலம் எங்கட தமிழ் கடவுள்களிடையே வேற ஆராய்ச்சி கையில இருக்கு. காளியம்மன், கொற்றவை, குறிப்பாக பெண் தெய்வங்கள கையில முதன்முறையாக ஒரு ஆண் தெய்வமாக எங்கட சிவபெருமான் கையிலே திரிசூலம் எப்படி வந்தது என்றாவது நீங்கள் சிந்தித்துண்டா உலக தமிழர்களே? திரிசூலம், சூலம் என்பதன் பொருள் பெண்ணினுடைய கர்ப்பப்பை, சூலத்தை குறிக்கும். இந்த இடத்தை உலக வரைபடத்துல வடிவா பாருங்க, ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும். இந்த இடத்துக்கு ஆங்கிலத்துல பேர் பெண்ணின் சுலா. அதாவது தமிழ் மொழியில ஒரு பெண்ணினுடைய சூல் போலவே இருக்கும். அதான் ஆங்கிலத்துல மாதிரி பெண்ணின் சுலான்றானது. ஆகவே ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையுடைய டெபிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த திரிசூலம். சரி, இப்போ ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் நாட்கள் எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னா அந்த சுழற்சி 28 நாட்களுக்கு இருக்கும். அதே போலவே இந்த சந்திர நிலா பௌர்ணமியிலிருந்து வளர்புரை, தேய்புரை, பிறகு 3ஆம் பிறையா மாறுறதுக்கு சரியாக 28 நாட்கள் எடுக்கும். படைச்ச ஆண்டவன் எப்படி படைச்சா மாதிரிங்களா? ஆகவே என் அன்பார்ந்த உலக தமிழர்களே, வளர்புரை, தேய்புரை, 3ஆம் முறை என்பதை கடந்து அந்த 3ஆம் முறையிலிருந்து மருவி 3, அந்த 3லிருந்து மருவி 3, ஆங்கிலேயம் வச்சாண்டா நிலாவுக்கு 3 பேர். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எது? ஒரு உயிரை உருவாக்குதல், பிறப்பு தத்துவம், படைத்தல் தத்துவம். ஆகவே இந்த பிறப்பு தத்துவத்தை, படைத்தல் தத்துவத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில ஒரு உருவம் ஒன்று சிவபெருமானுக்கு தேவைப்பட்டது. அந்த உருவத்தினுடைய பெயர் தான் சிவலிங்கம். அதாவது ஆணகமும் பெண்ணகமும் சேர்ந்தது போலவே ஒரு உருவம், சிவலிங்கம். இந்த வார்த்தையை பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் சிவந்த ஒரு ஆணினுடைய அங்கம். சில இந்த படிப்பறிவில்லாத செம்மறிகளை கதைக்கலாம், என்னடாப்பா பிறப்புறுப்ப போய் உலக தமிழினம் வழிவிடுமான்னு கேட்கலாம். ஏண்டா, உங்களோட அறிவு அவ்வளவுதான், நீங்க எல்லாம் கொச்சப்படுத்துங்கிற காரணத்துக்காகவே எங்களோட வரலாற்றுகளால விட்டு கொடுக்க முடியுமா? இந்த சிவலிங்கம் கடந்த காலங்கள்ல ஆணகமும் பெண்ணகமும் இணைந்தாற் போல அச்சு அசல் அப்படியே காணப்பட்டது. பிற்காலத்துல நாகரிகம் கருதி மாற்றப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஆவிடப்பன் கோயில போய் பாத்தீங்கன்னா அப்படி நிர்மாணமா இருக்கும். அடுத்து சிவபெருமானுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, நடராசர். இந்த நடராசர் அவர் ஆடும் பொழுது அவற்றை அந்த சடைய முடிய பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சடாமுடி அப்படியே பறந்து விரிந்து காணப்படும். அதனுடைய பொருள் இந்த அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் அவ்வளவு பறந்து விரிந்தது. அதே நடராஜ சிலையை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும்.
அதனுடைய அர்த்தம் வந்து this universe has an end. Just because we don't understand the structure of the shape of universe, it doesn't mean universe is infinite. யூனிவர்ஸ் ஹேஸ் an end. இதைத்தான் நமது முப்பாட்டனாகிய சிவன் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வராரு. இந்த பிரபஞ்சமே ஒரு தனி மனித உடலினுள் அடங்கும் என்று சொல்றாரு. இதைத்தான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருப்பதெல்லாம் அண்டத்தில் இருக்கும் என்று சொல்றாரு. ஏடாப்பா சும்மா இல்லடாப்பா, அணு விஞ்ஞானடாப்பா, ஆட்டோமிக் சயின்ஸ்டாப்பா. அடே 2ஆம் உலக போருக்கு பிற்பாடுதாண்டா அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கு தெரிய வந்தடாப்பா. ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் இனத்திலிருந்து திருமூலர் அவனின்றி ஒரு அணுகூட அசையதென்று பாடிட்டு போயிட்டாரா. அணுவை துளைத்து 7 கடலை திரட்டி குறுக தரித்த குரல் என்று 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஔவையார் பாடிட்டு போயிட்டாரா. சிவன் ஒரு சித்தர் மட்டுமல்ல, அவர் ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு கோள்கள் ஆராய்ச்சியாளர். அவர் கோள்களையும் மாதங்களையும் கணிப்பதற்காக நிலவை வைத்துக் கொண்டு நாட்களை கணித்தார், கோள்களை வைத்துக் கொண்டு மாதங்களை கணித்தார். இதன் பொருட்டே காலத்தை வரையறுத்ததால் சிவபெருமானுக்கு கால வீரர் சொல்லி இன்னும் ஒரு பெயர் இருக்கு. ஆகவே தமிழ் இனத்திலேயே முதல்ல இந்த யூனிவர்சலோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன முதல் மனிதன் எமது சிவபெருமான். இதனாலதாண்டா அவருக்கு ஆதிநாதன் என்று சொல்லி இன்னும் ஒரு பெயர் இருக்கு. இந்த அனைத்து வரலாறுகளும் உலக தமிழ் இனத்துல 95 விதமானருக்கு தெரியும். சத்தியமா இதை பார்த்துக்கொண்டு பல பேருக்கு தெரியாம தான் இருக்கும். ஆனா வெள்ளக்காரன் தெரிஞ்சு கொண்டான். அவன் என்ன பண்றான், இந்த உலகத்திலேயே முதல்ல காலங்களை கணித்து வந்த காரணத்தால நாசா பூகோள ஆராய்ச்சி மையமாகிய நாசாக்கு முன்னுக்கு நமது முதல் தமிழ் கடவுளாகிய சிவபெருமான சிலையை வச்சிருக்காம போய் பாருங்க. அமெரிக்கால நாசாக்கு முன்னுக்கு வெள்ளக்காரனுக்கு தெரியுது, ஆனால் தமிழம் பாதி பேர் இங்க தெரியல. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.